எல்லாரும் பகல் நேரங்கள்ல வரக்கூடிய வெயில பார்த்துட்டு, அவ்வளோதான் போல இருக்குப்பா, வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சு. நம்ம வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் உங்க மனசுல நெனைக்கிறீங்க. அது நமக்கு நல்லாவே தெரியுது. வடகிழக்கு பருவமழை முடியலங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. பருவமழை இப்பதான் நமக்கு ஆரம்பமே ஆகப்போகுது. எல்லாருமே வந்து கமெண்ட்ல வந்து பருவமழைலாம் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறோங்க. வெயில் நல்லா வருது பகல்ல. அப்புறம் வந்து அதிகாலையில நல்ல பனிப்பொழிவு இருக்கு. பகல்ல நல்ல வெயில் வருது. இது வந்து பனிக்காலம் தொடங்குவதற்கான அறிகுறிகள். பனிக்காலம் தொடங்கி விட்டது அப்படின்னு சில பேர் வந்து போட்டிருந்தீங்க. ஆமாங்க, குளிர்காலம் வந்து தொடங்கியாச்சு. பனிப்பொழிவு எல்லாமே வந்துகிட்டு தான் இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்கு நடுவுல இப்ப மழையும் வரப்போகுது. அதுவும் கொஞ்சம் நீங்க உஷாரா இருந்துக்கோங்க. அதனால எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழை வருங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து மிக கனமழை, அதி கனமழை வர வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா சொல்லப் போறோம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. அதனால வெறும் பனி பொழியுது, பகல்ல வெயில் வருது, இதுக்கப்புறம் மழை வராது அப்படின்னு நெனச்சுட்டு அசாதாரணமா இருந்துறாதீங்க. ஏன்னா நெறைய இடங்கள்ல கனமழை பொறுத்தவரைக்கும் மறுபடியும் வரப்போகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி, முதலாவதாக எந்த தேதியிலிருந்து மழை ஆரம்பிக்க போகுதுன்னு பார்க்கலாம். டிசம்பர் 7ஆம் தேதி, 8ஆம் தேதிகள்ல உள் மாவட்டத்தில் பரவலாக மறுபடியும் கனமழை பொறுத்தவரைக்கும் தொடங்க வாய்ப்பு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். சில இடத்துல கனமழையும், சில இடத்துல மிதமான மழையுமாக பதிவாக வாய்ப்புள்ளது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் பரவலாக கனமழையானது எதிர்பாருங்க. நிறைய இடங்கள்ல மழை பொழியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிச்சயமாக அதிகப்படியான பகுதிகளில் மழை உறுதியாக பதிவாகும். எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை இதுவரைக்கும் சரிவர பெய்யாமல் இருந்துச்சோ எல்லா மாவட்டங்களிலும் கனமழை உண்டு இந்த டிசம்பர் மாதத்தில். ஆகவே டிசம்பர் 7ஆம் தேதி அன்று உள் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நீண்ட நேரம் மழைன்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ வந்து 24 மணி நேரமும் எங்களுக்கு வந்து மழை வரணும்னா அது கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. 24 ஹவர்ஸ் ரெயின்ஃபால், 12 ஹவர்ஸ் ரெயின்ஃபால், 6 ஹவர்ஸ் ரெயின்ஃபால், 4 ஹவர்ஸ் ரெயின்ஃபால் கூட நமக்கு வாய்ப்பே கிடையாது. நமக்கு வரப்போகிறது 7ஆம் தேதி வந்து உள் மாவட்டத்தில் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் தான் நமக்கு மழை இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். அதனால் உள் மாவட்ட பகுதிகள் தற்போதைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு மழை எதுவும் இல்லை. மழை வாய்ப்பு எப்போ இருக்குன்னு கேட்டீங்க. அந்த மழை வர தேதியை நம்ம சொல்லிட்டோம். டிசம்பர் 7ங்கிறது உள் மாவட்டத்தில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை வர வாய்ப்பு இருக்குது. ஏதோ புயல் வருதுன்னு சொல்கிறாங்க, ஏதோ தாழ்வு பகுதின்னு சொல்கிறாங்க, உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாங்க, மறுபடியும் நமக்கு வந்து ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாக போகுது. ஆனால் அது புயலாக மாறுமா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள் சொல்கிறோம். அது இன்னும் உறுதி ஆகலை. சக்தி புயலுங்கிறது இன்னும் உறுதி ஆகலை. ஒரு உறுதியற்ற புயலை வந்து நம்ம இப்போ முன்னாடியே சொல்ல முடியாது. ஆனால் தாழ்வு பகுதிங்கிறது உறுதியாகிருக்கு. அது நம்ம சொல்ல முடியும். டிசம்பரில் குறிப்பாக 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். அது மேலும் வலுவடையும். வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் அது தற்போது வரைக்கும் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி ஏதாவது இருந்தால் நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம். சரி, இப்போ இந்த மழை பொழிவு முதல்ல உள் மாவட்டத்தில் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிருன்னு சொல்லியாச்சு. அதனால 7ஆம் தேதி மட்டும் மழை எதிர்பாருங்க. 8ஆம் தேதி பகுதியாக லேசானது முதல் மிதமான மழையா இருக்கும். எப்போங்க இந்த கடலோரத்துலலாம் வந்து மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க. கோஸ்டல் ஏரியாஸில் எப்போ ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் எப்பொழுது முதல் கனமழை அதிகரிக்கும் அப்படின்னா டிசம்பர் 10லேருந்து நமக்கு மழை வர வாய்ப்புகள் அதிகமாக ஆரம்பிச்சிடும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்காலிலும் டிசம்பர் 10 முதல் படிப்படியாக லேசான மழை, மிதமான மழை ஆரம்பித்து அதுக்கப்புறம் போக போக கனமழை, மிக கனமழை மற்றும் அதி கனமழையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கடலோரத்தில். டிசம்பர் 10 தான் அந்த ஆரம்ப கட்ட மழை பொழிவு. கனமழையாக நமக்கு வந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் நாட்கள் போக போக டிசம்பர் 15லேருந்து 19 வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது மிக வலுவாகவே நமக்கு வந்து பெய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் தயவு செய்து உஷாரா இருங்க. கனமழை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். ஏதோ ஒரு மழை மட்டும் நம்ம சொல்லலை. ஏகப்பட்ட மழை பொழிவுகள் நம்ம தொடர்ந்து இந்த வருஷத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த சுற்று மழை பொழிவுக்கான தேதியும் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம். டிசம்பர் 10 முதல் 15 வரைக்கும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை ஆரம்பித்து 15லேருந்து 20 வரைக்கும் மிக கனமழை மற்றும் அதி கனமழையினுடைய தீவிரம் தமிழக கடலோரத்தில் எதிர்பார்க்கலாம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள். டெல்டா மாவட்டங்கள் மிகுந்த கவனம் தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா டெல்டா பகுதிகளில் கனமழை வருமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. டெல்டா மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்புகள் உள்ளது.
டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் அநேக இடங்கள்ல பரவலாக நீங்க கனமழை எதிர்பாருங்க. விட்டு விட்டு சில இடங்கள்ல நமக்கு மழை பகுதியாக இருக்கும். ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்தாலும், ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும், அதி கனமழையுமாக இந்த மாத இறுதியில, அதாவது இந்த டிசம்பர் 15க்கு அப்புறம் வரக்கூடிய மழை பொழிவுல ரொம்ப தீவிரமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள். நாகப்பட்டினம் மாவட்டங்கள் டிசம்பர் 12க்கு அப்புறம் கொஞ்சம் உஷாராயிருங்க. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள் டிசம்பர் 12ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்கள்ல மழை ரொம்ப அதிகமாக இருக்கும். மிக கனமழைக்கான வாய்ப்பும் டெல்டா மாவட்டத்துல கண்டிப்பா இருக்க போகுது. ஆகவே ஒரு இடைவிடாத மழை பொழிவு, ஒரு தொடர் கனமழை மற்றும் மிக கனமழை நமக்கு நிச்சயமாகவே வரப்போகிறது. இடைவெளி இல்லாத நமக்கு மழை பொழிவுகள் ஏற்கனவே இப்போ கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல அதிகாலையில மட்டும் கொஞ்ச நேரம் மழை வந்துட்டு ஓய்வு கொடுத்தது. இப்போ கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு மட்டும் இப்போ ரொம்ப தீவிரமாக கடலோரத்துல வந்து பதிவாகிட்டு இருக்கு. இந்த பனிப்பொழிவும் விரைவில் முடிவுக்கு வரும். ஏன்னா ஏன் முடிவுக்கு வரும்னா, மழை வரும்போது பனிப்பொழிவு இருக்காது. நெறைய பேர் வந்து பனிப்பொழிவும் இருக்கணும், மழையும் இருக்கணுமா சொல்லி கேட்குறீங்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. மழை வந்து தீவிரமாகும்போது பனிப்பொழிவுகள் குறையும். அதே மாரி மழை தீவிரம் குறையும்போது பனிப்பொழிவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அதனால மழை பெய்து கொண்டே பனிப்பொழிவுங்கிறது நிச்சயமா இருக்க போறதில்ல. இப்போ மழை வராத இந்த நாட்கள்ல உங்களுக்கு அதிகாலை நேரங்கள்ல சற்று குளிருடைய தாக்கம் அதிகமாக இருக்கலாம். தொடர்ந்து இந்த டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல கொஞ்சம் குளிர் குறைந்து, மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோரத்துல தான் நம்ம எச்சரிக்கை நம்ம தொடர்ந்து கொடுக்கிறோம். சென்னை முதல் குமரி வரைக்கும் அனைத்து கடலோரங்களிலும் மழைக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதனால கடந்த முறை பெங்கல், கடலூர், புதுச்சேரியில அதிகமா மழை கொடுத்துட்டு போயிருச்சு. அதனால இனிமே கடலூர் மாவட்டத்துல மழையே வராது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக மழை உண்டு. எல்லா மாவட்டங்களுக்கும் சரிசமமாகவே மழை பொழிவு இருக்கும். குறிப்பா அதுல வந்து மிக கனமழை மற்றும் அதி கனமழைங்க டெல்டா மாவட்டத்துல 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். 15, 17 தேதிகள், 18ஆம் தேதிகள்லாம் டெல்டா மாவட்டத்துல மிக கனமழை வலுவாக இருக்கும். வேதாரண்யம், கோடியக்கரை பகுதிகள், வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்லாம் கனமழை ரொம்ப கடுமையாக இருக்கும். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் படிப்படியாக டிசம்பர் 2வது மற்றும் 3வது வாரத்தில் மிதமான மழையாக ஆரம்பிச்சிடும். வட தமிழக உள் மாவட்டத்திலும் 7ஆம் தேதி முதல் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உள் மாவட்டத்தில் மீண்டும் மழை தொடங்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஒன்று மாலை நேரங்கள்ல எதிர்பாருங்க. அப்படின்னா அதிகாலையில எதிர்பாருங்க. நிறைய பேர் வந்து பகல்ல எதிர்பார்க்குறீங்க. பகல்ல கண்டிப்பா எங்கேயுமே மழை கிடையாது. பகல் நேரங்கள்ல எல்லா மாவட்டத்துக்கும் வெயில் தான் வரும். அதே மாரி காலையிலயும் நமக்கு வந்து வெயில் தான் வரும். காலை, பகல் 2மே வெயிலுக்கான நேரங்கள். ஒன்று மாலை நேரங்கள்ல இந்த மிதமான மழை 7ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தொடங்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு தொடர்ந்து அதிகாலை நேரம் மழை வாய்ப்புகளும் சில மாவட்டத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிகாலையில கூட சில இடங்கள்ல பரவலான மழை பொழிவுகள் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோரத்திலும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே அடுத்து வரக்கூடிய சக்தி புயல் உருவாகுமான்னு கேட்குறீங்க. தற்போது வரைக்கும் புயல் எதுவும் உறுதியாகல. தாழ்வு மண்டலம் வரைக்கும் உறுதியாகி இருக்கு. இந்த தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலங்கள் வரக்கூடிய டிசம்பர் 12ஆம் தேதிக்கு அப்புறம் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து நல்ல ஒரு அதிக மழை பொழிவு கொடுக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆகவே நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க.